வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தரராஜன் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடிக்குமார் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். இது ராமர் படத்தை பின்னணியில் வச்சிருக்கக்கூடிய ஒரு மேடையில இருந்து நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்தார் அப்படிங்கிறதும், ராமர் அவதரித்த மண்ணில் இருந்து பேசுறோம். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காங்கிரசுக்கும் அதை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கும் பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. இது மதத்தின் அடிப்படையிலான வாக்கு சேகரிப்பு, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தை கேட்டிருக்குது. தேர்தல் ஆணையமும் மாவட்ட ஆட்சியரிடத்துல அறிக்கை கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இன்னொரு எஃப்ஐஆர் என் மேல போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார், நரேந்திர மோடி பேசியிருந்தார். அதன் எந்த பின்னணியில அவர் இந்த மாதிரி பேசுறாரு அப்படிங்கிறது புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த பிரச்சனையை? அதாவது ஒருவேளை அவர் பிரதமராக எந்த வாய்ப்புகளும் இல்லை, ஆனால் ஒருவேளை அப்படி ஆனார்னா நம்ம சமூகம் எப்படிப்பட்ட ஒரு ஆளை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லி நிச்சயமாக இது காமிக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு டிக்டேட்டரான ஒரு ஆளாக தான் இருப்பார் அவர். அது குஜராத்லேயும் அவர் கட்சி தலைவர்களை நடத்தின விதமும் ரொம்ப தெளிவாக நமக்கு காமிச்சு கொடுக்குது. அதாவது நான் என்ன வேணுமா செய்வேன், என்னை தட்டி கேட்க இந்த நாட்டில் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அது காமிக்கிற விஷயம் தான் அந்த விஷயம். ஏற்கனவே அவர் அந்த ஓட்டு போட்டுட்டு வெளியே வரும்போதே தாமரை சின்னத்தை காமிச்சது அவருக்கு கடந்த 50 வருஷம் அரசியலில் இருக்காரு. இந்த சின்ன விஷயம் அது ஒரு 500 மீட்டருக்குள்ளே எந்த விதமான ஒரு தேர்தல் சின்னங்களும் இருக்கக்கூடாது. ஒரு சட்டம், ஒரு நடைமுறை, அது ஒரு ரூல். அதை கூட பின்பற்ற மாட்டேன், யார் என்ன கேள்வி கேட்க முடியும், நான் அந்த நாட்டின் சர்வாதிகாரி அப்படிங்கிற ஒரு துணியை தான் நம்ம காமிச்சு கொடுக்குறது. ஆவடிக்குமார், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நரேந்திர மோடி அவர்களை இந்த நாட்டில் பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்துகின்ற போது அவர் ஒரு பிரதமர் வேட்பாளர் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டார். ஆனால் இன்னைக்கு அவர் ஒவ்வொரு செயலும் ஏதோ இந்த நாட்டினுடைய சட்டங்களுக்கு, இந்த நாட்டினுடைய மரபுகளுக்கு, இந்த நாட்டின் மக்களுடைய மனப்போக்குக்கு மாறான ஒருவராக தான் இன்னைக்கு அவருடைய செயல்கள் காட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாமே ஜோசப் கோயபல்ஸை நினைவுபடுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்வுலையும் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு சர்ச்சையை உருவாக்குவது மட்டும்தான் நோக்கமாக வச்சு, அதன் மூலமாக தனக்கு விளம்பரம் கிடைக்கும் அல்லது தன்னுடைய செயல் மக்களுடைய பார்வைக்கு போகின்ற எண்ணத்தில் ஒரு விளம்பர யுக்தியாக அதை பயன்படுத்துகிறாருன்னு தான் தோணுது. ஆக இது ஒரு ஆரோக்கியமான, அதுவும் ஒரு பிரதமராக வர விரும்புகின்றவர் அல்லது பிரதமராக முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பவர் இது போன்ற ஒரு செயலை செய்வதென்பது அவருடைய வளர்ச்சிக்கு அது பயன்படுவதாக அவர் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாட்டினுடைய அரசியல் கண்ணியத்தை குலைக்கின்ற செயல் என்றுதான் தோன்றுகிறது. நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி புதிய செய்திகளை நமக்கு பிரியா பிரின்ஸ் காத்திருக்கிறாங்க. வணக்கம் பிரியா. வணக்கம் திரு ஜென்ராம். கண்டிப்பாக இந்த நேரத்தின் முக்கிய செய்திகளை இனி நாம் பார்க்கலாம். மக்களவைக்கு 8ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பரப்புரை நேற்று மாலை ஓய்ந்தது. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அமேதி தொகுதியில் வாக்காளர்களை பணம் கொடுத்து வாங்க முயற்சி நடப்பதாக நரேந்திர மோடி புகார் தெரிவித்துள்ளார். நெருக்கடிக்கு பணியாமல் வாக்குப்பதிவை நேர்மையாக நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நரேந்திர மோடியின் பரப்புரைக்கு ஏழைகளின் பணம்தான் பயன்படுத்தப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தான் உளவாளி ஜாகிர் ஹுசேனிடம் கியூ பிரிவு போலீசார் விடிய விசாரணை நடத்தினர். அவருக்கு சென்னை ரயில் குண்டுவெடிப்பில் தொடர்பு உள்ளதா என போலீசார் விசாரணை நடத்தினர். மகாராஷ்டிரா ரயில் விபத்தில் பலி எண்ணிக்கை 22ஆக உயர்வு. காயமடைந்தவர்களுக்கு ரயில்வே அமைச்சர் மல்லிகார்ஜுன கார்கே ஆறுதல். சென்னையில் துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்ட பெண் அடையாளம் தெரிந்தது. ஒருதலை காதல் காரணமாக இளைஞர் வெறி செயலில் ஈடுபட்டதாக போலீஸ் தெரிவித்துள்ளனர். தமிழகம் வந்த இலங்கை அகதிகள் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். நீதிமன்ற உத்தரவின்படி அவர்கள் அனைவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடரும். me,